அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சமூக நீதி போராளி தந்தை பெரியார் அவருடைய 146வது பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தந்தை பெரியார் அவருடைய உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவருடைய கனவை நிச்சயமாக தமிழ்நாட்டில் நாங்கள் நினைவாக்குவோம் என்று உறுதியும் நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். தந்தை பெரியார் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி என்ற முழக்கம் தொடங்கியது. அவருடைய கனவை, அவருடைய கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் வழியில் வந்த கட்சிகள் எல்லாம் அவருடைய கொள்கைகளை வெறும் பேச்சளவில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக, எங்களுடைய கட்சியின் முன்னோடிகள் தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அவருடைய கொள்கைகளை கடைபிடித்து இன்று ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், அடிமையாக்கப்பட்ட மக்கள், பட்டியலின சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் அவர்களுக்காக குரல் கொடுத்து அவருடைய உரிமைகளை மீட்டுக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக ஒரு அடையாள சின்னம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலே. ஆனால் அவர் பெயரை பயன்படுத்தி இன்று சமூக அநீதிகளை தொடர்ந்து ஆளும் கட்சி செய்து வருகிறது. சமூக நீதிக்கு ஒரு அடித்தளம் தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளக்கூட முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லை, அக்கறை கிடையாது. இது ஒரு அடிப்படை தேவை. தமிழ்நாட்டில் காலங்காலமாக சமுதாயத்தை வைத்து, ஜாதியை வைத்துதான் அடக்குமுறைகள் நடைபெற்றனர். அப்படி இன்றைய சூழலில் எந்தெந்த சமுதாயங்கள், எந்தெந்த ஜாதி எந்த நிலையில் இருக்கிறது, இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஒரு சில சமுதாயங்கள் முன்னேறி இருக்கிறதா, இல்லை இன்னும் மோசமாக இருக்கிறதா என்றெல்லாம் தெரிந்து கொள்ள கூட ஆசை கிடையாது முதலமைச்சர் அவர்களுக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய வன்னிய சங்கம் அந்த மாநாட்டிலே 3வது தீர்மானம் அது. 45 ஆண்டு காலம் போராடி வந்தும் இன்னும் அந்த சூழல் தமிழ்நாட்டில் வரவில்லை. முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தொடர்ந்து பொய் சொல்லி வருகிறார்கள். அதுதான் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும். பீகாரிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பு பீகார் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எந்த சட்ட சிக்கலும் கிடையாது. கர்நாடகாவில் நடத்தி முடித்து விட்டார்கள். ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அந்த சட்டத்தின்படி எந்த மாநிலம் வேணா எடுக்கலாம். ஏன் பஞ்சாயத்து தலைவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நம் முதலமைச்சர் தொடர்ந்து பொய் சொல்லி எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மோடி அவர்கள் தான் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன காரணம் என்று அவர்தான் சொல்ல வேண்டும். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாட்டில் இன்று ஆபத்து வந்திருக்கிறது என்று தொடர்ந்து மருத்துவர் ஐயாவும் நாங்களும் சொல்லி வருகின்றோம். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு எப்போதுனா வரலாம், உச்சநீதிமன்றத்தில் வரலாம். அது அப்படி வந்ததுன்னா உறுதியாக நான் சொல்றேன், தமிழ்நாடு அரச கணக்கு கேட்பாங்க. கணக்கு இருக்கா? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களான்னு ஒரு கணக்கு கேட்பாங்க. நீங்க எந்த கணக்கு வச்சு நீங்க அதை உறுதிப்படுத்துவீங்க? அதனால
இதற்கு ஆபத்து வந்திருக்கிறது தொடர்ந்து சொல்லியும் முதலமைச்சருக்கு அவருக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அவர் நோக்கம் அரசியல் கணக்கு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால உடனடியாக அவர் எடுக்க வேண்டும். இன்று 1987 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி இன்று, அதாவது 36 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் வன்னியர் சங்கம் அன்று நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் முதல் நாள் அன்று 21 பேரை காவல்துறையினர் சுட்டுக் கொண்டார்கள். 21 உயிர்களை நாங்கள் இழந்தோம். அந்த ஒரு நாளிலே அந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக 34 உயிர்களை நாங்கள் இழந்தோம். உயிர்களை இழந்து பல போராட்டங்கள் நடத்திய பிறகுதான் இன்று MBC என்று தமிழ்நாட்டில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் கொண்டு வந்தார். அது கையெழுத்து போட்டது கலைஞர் தான், ஆனால் அது போராடி பெற்றது மருத்துவர் ஐயா அவர்கள். இன்று அந்த MBC 20 விழுக்காட்டிலே 115 சமுதாயங்கள் பயன்பெறுகிறார்கள். 115 சமுதாயங்களில் இந்த 115 சமுதாயம் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையிலே 20.8 விழுக்காடு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்கிறார்கள். 20.8% ஆஃப் தி தமிழ்நாடு பாப்புலேஷன் இந்த 20%ல இருக்கிற 115 சமுதாயங்கள். அந்த 115 சமுதாயங்களில் 114 சமுதாயங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில 6.7 விழுக்காடு. அதில் ஒரு சமுதாயம், வன்னியர் சமுதாயம் 115வது, அதாவது ஒரு சமுதாயம் 14.1%. இந்த 6.7ம் 14.1 ரெண்டும் சேர்த்து கணக்கு பண்ணீங்கன்னா 20.8 விழுக்காடு தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் வருது. அதனால ஒரு சமுதாயம் மட்டும்தான் 14.1, மற்ற சமுதாயங்கள் எல்லாம் சேர்த்து 6.7 தான், 6.7 தான் வருது. ஆனால் இப்போ எத்தனை இடம் கிடைக்குது, வன்னியர்களுக்கு எவ்வளவு இடம் கிடைக்குது, எவ்வளவு வேலை கிடைக்குது, எவ்வளவு கல்வி கிடைக்குது, குரூப் 1ல எவ்வளவு, குரூப் 2ல எவ்வளவு, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா மிக குறைவா கிடைச்சிட்டு இருக்குது. அரசாங்கம் சமீபத்தில் ஒரு பொய் கணக்கை வெளியிட்டாங்க. RTIன்னு சொல்லி இவங்களே ஆளை போட்டு இவங்களே மீடியால கொடுத்து இவங்களே வலியுறுத்தி ஒரு பொய் கணக்கு சொன்னாங்க. அந்த பொய் கணக்கு என்னன்னா கியூமுலேட்டிவா எடுத்திருக்காங்க. ஓபன் காம்படிஷன்ல இருந்து இப்போ முதல்ல இருந்து இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுல ப்ரமோஷன்ல எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா வந்திருக்கிறாங்க, இப்போ டெபுட்டி கலெக்டரா வந்திருக்காங்க, அப்படிலாம் கணக்கு பொய் கணக்கு எடுத்துக்கிட்டு அந்த இவ்வளவு இருக்கிறாங்க, 10 புள்ளி இருக்கிறாங்க, 11 புள்ளி இருக்கிறாங்க, இப்படிலாம் பொய் கணக்கு சொல்லிருக்காங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த MBCல இப்போ 100 இடங்கள் இருக்குன்னா 114 சமுதாயம் 6.7 விழுக்காடு மக்கள் தொகை, தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்குல 6.7 விழுக்காடு உள்ள 114 சமுதாயங்களுக்கு 100 இடத்துல 75 இடம் அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதே போன்று 14.1% மக்கள் தொகையில, தமிழ்நாடு மக்கள் தொகையில இருக்கிற வன்னியர் சமுதாயத்திற்கு 100 இடத்துல வெறும் 25 இடம் தான் கிடைக்குது. இது சமூக அநீதி. இதுதான் தொடர்ந்து நாங்க வழக்கு போட்டோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தெளிவா சொல்லியிருக்கிறார் நீதிபதி அங்க நாகேஸ்வர ராவ் அவர்கள். தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று தீர்ப்பில் இருக்கு. பாராகிராஃப் 68 to 73 ரெண்டு தெளிவா சொல்லியிருக்கிறார். அது தொடர்ந்து முதலமைச்சரை பலமுறை வலியுறுத்தி ஐயா 3 முறை பார்த்திருக்கிறாரு, 7 கடிதம் எழுதியிருக்கிறாரு. நானும் 3 முறை பார்த்திருக்கிறேன். கௌரவ தலைவர் பாலு மற்றவங்களாம் எத்தனையோ 50 முறைக்கு மேல அதிகாரிகள், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாரையும் பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் முதலமைச்சரை பார்க்கிறப்போ நாங்க நிச்சயமா நாங்க கொண்டு வந்துடுறோம், 10% கொடுத்துறோம் ஐயா கிட்ட முதலமைச்சர் பலமுறை உறுதி கொடுத்து, இந்த 2 ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்று முதலமைச்சர் சொல்றது எங்களால ஒண்ணும் முடியாது, வன்னியர்களுக்கு கொடுக்க முடியாது, மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது சாத்தியம் என்று சொல்வதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கணக்கு இருக்கிற கணக்கு வச்சு எடுத்துட்டு கொடுக்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்புல நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நீங்க இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லல. இருக்கிற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க, ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஒரு பக்கம் மக்கள் தொகை, இன்னொரு பக்கம் சமூக பின்தங்கிய நிலை, ரெண்டுமே ஜக்ஸ்டாபோஸ் பண்ணி சேர்த்து நீங்க நியாயப்படுத்தி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி கொடுக்க மனமில்லாத முதலமைச்சர் அவர்கள், முதலமைச்சருக்கு மனசு கிடையாது. ஏன்னா பிரச்சனை என்னன்னா கலைஞரா இருந்திருந்தாருன்னா இந்நேரம் முதல் நாளே கையெழுத்து போட்டுட்டு இருப்பார்.
கலைஞர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தான்னா அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்ல, வன்னியர்களுக்கு பத்திரம் கிடையாது, 15 விழுக்காடு கலைஞர் கொடுத்திருப்பார். ஆனா இன்னைக்கு இல்ல. ஏன்னா அவருக்கு நிறைய சமூக நீதி அக்கறை உணர்வு அதிக அளவில் கலைஞருக்கு இருந்தது. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது, சமூக நீதி அக்கறை கிடையாது, என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அவர் சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் அவரை தவறான முறையில் வழி நடத்துகிறார்கள். இந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த அமைச்சர்கள் தான் அங்க போயிட்டு அவங்க சுத்தி ஐயோ பண்ணிட போறீங்க, பண்ணிட்டா பிரச்சனை வந்துடும், இவங்க இந்த ஜாதி இவ்வளவு இடம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவு சீட்டு கேட்பாங்க, அவ்வளவு மாவட்ட செயலர் கேட்பாங்க, இவ்வளவு இது கேட்பாங்க, அது கேட்பாங்க. அப்படி அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். இது சமூக நீதி கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அதனால மீண்டும் சொல்றேன், நான் இன்னைக்கு எங்கள் தியாகிகள் நாள். நாங்க எங்களுக்கு வருத்தத்தோடு நாங்க அவங்களுடைய வீர வணக்கம் நாங்க செலுத்திட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தியாகிகள் இன்னைக்கு அவங்களால கிட்டத்தட்ட 20 விழுக்காடு எம்பிசி இன்னைக்கு 115 சமுதாயங்கள் பயன்படுகிறார்கள். இந்த நாளிலே நாங்க மீண்டும் முதலமைச்சருக்கு நாங்க கேட்கறது, தயவு செய்து நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, சமூக நீதியை நிலைநாட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம். இன்னைக்கு கூலி தொழிலாளர்களாக, கல் உடைக்கின்ற தொழிலாளர்களாக, சாலை போடுகின்ற ரோடு போடுகின்ற தொழிலாளர்களாக, கொத்தனார், இப்படி இது போன்ற வேலைகளில் இருக்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம், சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 109 உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள். இதுல டிஜிபி லெவலில் ஒரு 16 பேர் இருக்கிறாங்க, ஏடிஜிபி லெவலில் ஒரு 26-27 பேர் இருக்கிறாங்க, ஐஜி லெவலில் ஒரு 41 பேர் இருக்கிறாங்க, டிஐஜி லெவலில் ஐ திங்க் ஒரு 28-30 பேர். இதெல்லாம் தோராயமா கணக்கு போட்டு 109 உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்கு. அந்த உயர் காவல்துறையில எத்தனை வன்னியர்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். இவ்வளவு பேர் டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, இதுல ஒரே ஒரு வன்னியர் தான் இருக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு மிக மிக பின்தங்கிய நிலையில இந்த சமுதாயம் இருக்கிறது நினைச்சு பார்க்கணும். முதலமைச்சர் இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் 53 துறைகள் இருக்கிறது. இப்ப ஹெல்த், எஜுகேஷன், பைனான்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே 53 துறைகள். இந்த 53 துறைகள்ல ஒரே ஒரு செயலாளர் கூட வன்னியர் கிடையாது. ஐஏஎஸ்ல ஒரு செயலாளர் கூட கிடையாது. அப்ப எந்த நிலையில இருக்கிறாங்க? டிஎன்பிஎஸ்சில 14 உறுப்பினர்கள், அதுல ஒருத்தவர் இப்ப இந்த இன்னொரு 4 நாள்ல ரிட்டையர் ஆகுறாரு. ஒருத்தவர் தான் இன்னும் 4 நாள் ரிட்டையர் ஆகுறாரு. அவ்வளவுதான். துணை வேந்தர்கள்ல 22 யூனிவர்சிட்டி இருக்கு, அதுல ஒருத்தவர் தான், அவரும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆகுறாரு. இப்படி எதுலயுமே பிரதிநிதித்துவம் கிடையாது. ஏன் இவங்க திமுக அமைச்சரவையில் எடுத்துக்கங்க, வன்னியர்களுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுகவில் அதிகமா எம்எல்ஏ எந்த சமுதாயம் சார்ந்ததுன்னா வன்னியர் சமுதாயம் தான். 23 எம்எல்ஏ திமுகவில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர். எத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க? 3 பேர். அடுத்தது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் 21 எம்எல்ஏ பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ? 3 பேர் தான். எல்லாத்துக்கும் கொடுங்க, யாரும் கொடுக்க வேணாம்னு சொல்லல, எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாத்தையும் பிரதிநிதித்துவம் இருக்கணும் எல்லாரும். ஆனா அவங்க உங்களுக்கு யாரு அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க, யார் உங்களுக்கு அதிக எம்எல்ஏ கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கூடுதலா கொடுக்கிறது உங்க கடமை. அது முக்குளத்தோர் சமுதாயம், அவங்களுக்கு 12 எம்எல்ஏ, 5 அமைச்சர்கள் கொடுக்க தப்பு கிடையாது. நாடார் சமுதாயம் 9 எம்எல்ஏ, 3 அமைச்சர்கள். முதலியார் சமுதாயம் 10 எம்எல்ஏ, 2 அமைச்சர்கள். யாதவ் சமுதாயம் 5 எம்எல்ஏ, 2 அமைச்சர்கள். தப்பு கிடையாது, கொடுங்க. வெள்ளாள கவுண்டர் சமுதாயம் அவங்களுக்கு 9 எம்எல்ஏ, 3 அமைச்சர்கள். ஆனா உங்களுக்கு அதிகமா கொடுத்த 2 சமுதாயம், பட்டியலின சமுதாயம், வன்னியர் சமுதாயத்துக்கு 3 எம்எல்ஏ, 3 அமைச்சர்கள், அது ஒன்னில்லாத துறைகள். அது பட்டியலின சமுதாயம் இன்னும் மோசம், ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஓட்டு மட்டும் போடணும் உங்களுக்கு. அவ என்னையா சமூக நீதி பத்தி நீங்க பேசுறீங்க? தந்தை பெரியார் விழா கொண்டாடுவதோ, தந்தை பெரியார் இன்னைக்கு 30 விழா, இதெல்லாம் கொண்டாடுங்க. ஆனா உணர்வுபூர்வமா செய்யுங்க. நீங்க பேசுறதுக்கும் உங்க கொள்கைக்கும் நடைமுறைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு அடையாள அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. இந்த சமுதாயங்கள்லாம் முன்னேறிடுதுன்னா அப்பதான் தமிழ்நாடு முன்னேறும். அதனால இன்னைக்கு முதலமைச்சருடைய வேண்டுகோள் நான் கேட்கிறேன்,
எங்களுடைய தியாகிகள் தினத்தன்று வேண்டுகோள், இன்னைக்கு கூட அறிவிங்க, உங்க முப்பெரும் விழாவில் அறிவிங்க, உங்க விழாவில் அறிவிங்க, தந்தை பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு அறிவிங்க. என்ன, தமிழ்நாட்டில் நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவுங்கள். இதான் சமூக நீதிக்கு அடித்தளம். இது தெரிஞ்சுக்கினா சலவை தொழிலாளர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, மலை குறைவர்கள் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது, முடி திருத்துகின்ற சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க, உள்நாட்டு மீனவர்கள் இல்ல கடலோர மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமா இல்லையா? அப்படி தெரிஞ்சாதானே இது போன்ற சமுதாயங்களுக்கு தனி திட்டங்கள் கொடுக்கலாம், சலுகைகள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம், இல்ல நிதி கொடுக்கலாம், தொழில் தொடங்க நிதி கொடுக்கலாம், இல்ல அவங்களுக்கு அதிக வீடு கட்டி கொடுக்கலாம், வேலை வாய்ப்பு உருவாக்கலாம், எல்லாம் செய்யலாம். தெரியாம போயிட்டு நீங்க நான் இப்படி இப்ப தந்தை பெரியாருடைய நான் பேரன், தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன் எப்படிதான் சொல்லிக்கிறது இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அசிங்கம். தந்தை பெரியாருடைய பேரை கெடுக்காதீங்க. அதனால இது இந்த நாளைக்கு எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அறிவிங்க. ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு ஆர்டிஐல தமிழ் ஜனம்னு ஒரு நிறுவனம் போய் கேட்டிருக்காங்க, தமிழ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஜாதிவாரி கணக்கெடுக்க நடத்த அதிகாரம் இருக்கிறதா கேட்டிருக்காங்க. மத்திய அரசுல இருந்து பதில் வந்திருக்கு, என்னன்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க நடத்திக்கலாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநிலம் நடத்திக்கலாம், மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று மத்திய அரசு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசு ஒப்புதல் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேல முதலமைச்சர் பொய் சொல்லணுமா? எல்லாருக்கும் தெரியுது முதலமைச்சர் பொய் சொல்றாருன்னு. தவறா சொல்லல, பொய் சொல்றார். ஒரு முதலமைச்சர் பொய் சொல்வது எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இது தவறா தெரியாம சொல்லலாம், இல்ல தெரிஞ்சுதான் சொல்றார். ஓ, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் மூத்த வழக்கறிஞர், அன்றைய அட்வொகேட் ஜெனரல், இன்னைக்கு மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள், கலைஞருடைய அட்வொகேட் ஜெனரல் சிஎம் இருக்கிறப்போ அவர் இன்னைக்கு சொல்றாரு, தமிழ்நாடு அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முழு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்றார். மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, ரிட்டையர்ட் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி அவர் சொல்றாரு, இன்னைக்கு தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு, முதலமைச்சருக்கு இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க? இது நாங்க விட போறது கிடையாது. இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாய நிலையை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணலாம். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னா எல்லாமே இந்த பின்தங்கிய மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வர என்னென்ன தேவைகளோ அது செயல்படுத்த முடியும். இது அவசியம் செஞ்சாக வேண்டும். முதலமைச்சர் இன்னைக்கு தந்தை பெரியார் தினத்தை இன்னைக்கு அறிவிக்கணும்னு எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. கலைஞர் விருது அறிவிச்சிருக்காங்க நம்ம மாவட்டத்தில் ஜெகத் பட்ஜெட், அதை பத்தி ஜெகத் பட்ஜெட் கலைஞர் விருது அறிவிச்சிருக்காங்க. நல்ல டாஸ்மார்க்கு நல்ல வருமானம் கொடுக்குறாருன்னா